சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கு மே 20 மற்றும் மே 19க்கான நடப்பு நிகழ்வுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான முதல் தலைப்பு என்ன இருக்குன்னு பாருங்க. நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பநிலை எங்கு பதிவாகியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை நம்ம இந்திய தலைநகரமாகிய டெல்லியில தான் பதிவாகி இருக்கு. ஸோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இரண்டாவது இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரால பதிவாகி இருக்கு. மூன்றாவது இடமாக அதிகபட்சமாக வெயில் வந்து இந்தியாவில் பதிவானது மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் அதிகபட்சமா பதிவான இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரமத்தி வேலூர் அப்படின்ற இடத்துல வந்து பதிவாகி இருக்கு. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நாம என்ன பார்த்திருக்கோம்னா, நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பநிலை எங்கு பதிவாகி இருக்கு? டெல்லியில பதிவாகி இருக்கு. ஸோ இது சார்ந்த விவரங்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, அறிவிப்பு வெளியிட்டது யாரு? அறிவிப்பு வெளியிட்டது இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, நசாஃப்கர் அப்படின்ற இடத்துல தான் டெல்லியில 118.04 ஃபாரன்ஹீட் டிகிரி பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இயல்புக்கு மாறானது என்னன்னா 4 to 5 டிகிரி செல்சியஸ் இந்த வருஷம் கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவானது 2 இடம், ஒன்று பரமத்தி வேலூர், இன்னொன்று ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 111 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வெப்ப உயர்வுக்கு காரணமான விஷயம் என்ன? காலநிலை மாற்றம் தான் உயர்வான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, உலக அளவில் இந்த வெப்பநிலை அப்படின்றது அதிகபட்சமாக பதிவான இடம் எது அப்படின்னா கிரீன்லாந்து மலைத்தொடர் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐக்கிய நாட்டில் கலிபோர்னியாவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க எவ்வளவு பதிவாகி இருக்கு? 134 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இது எப்போ பதிவாச்சு? 1913 ஜூலை 10 அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்சபட்ச பதிவானது -89.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கு. 1983 ஜூலை 21 பதிவாகி இருக்கு. எங்க அப்படின்னா அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய சோவியத் வாஸ்டக் அப்படின்ற இடத்துல பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இந்தியாவில் கடந்த 100 ஆண்டுகளில் மிக மோசமான வறட்சி ஆண்டாக கருதப்படுவது 2002 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் 2023 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலக அளவில் மிகவும் வெப்பமான ஆண்டு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம், ஈரான் நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு சரியான விடை முகமது முக்பர் அப்படின்றவங்க தேர்வாகி இருக்காங்க. ஸோ நேற்றுக்கு முதல் தினம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா இப்ராஹிம் ரைசி அப்படின்றவங்க தான் ஈரான் நாட்டுடைய அதிபராக திகழ்ந்தவங்க. அவங்க ஹெலிகாப்டர்ஸ் விபத்தில் உயிரிழந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மாற்றாக உடனடியாக முகமது முக்பர் அவர்களை அதிபராக தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவங்க ரிஷி சுனக், இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. ஜார்ஜியா மெலோனி அப்படின்றவங்க இத்தாலி நாட்டின் முதல் பெண் பிரதமர் இவங்க தான். ஓகேங்களா? ஸோ இங்க தான் G8 உச்சி மாநாடு நடக்க போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழ்ந்தவை மோசமான வானிலையால் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் உயிரிழப்பு. சரி, அவர் எங்க பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த உயிரிழப்பு நேரிட்டது அப்படின்னா அசர்பைஜான் அராஸ் நதி அணை திறப்பிற்காக போயிட்டு வந்த பொழுது இந்த விபத்து நடந்துரும். ஸோ ஈரானின் வெளியுறவு நிலை எப்படி இருந்தது அப்படின்னா இஸ்ரேலோடு பகமை கொண்டிருந்த நாடாக ஈரான் விளங்கிச்சு தற்பொழுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈரானுடைய அரசியலமைப்பு விதிப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அதிபர் அப்படின்றவர் இல்லாத சூழல்ல 50 நாட்களுக்குள்ள இன்னொரு அதிபரை தேர்வு செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் படி இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஸோ அதுபடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ இன்னொரு அதிபரை தேர்வு செஞ்சுட்டாங்க. அவர் தான் முகமது முக்பர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ உடன் பலியானவர் அதிபரோடு உடன் ஈரான் நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பலியாகி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம். ஸோ ஈரான் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு நாடு? மேற்காசிய நாடுகளில் ஒன்று. ஸோ எகிப்து, அரேபிய தீபகற்பம், துருக்கி, ஈரான் போன்ற நாடுகளை தான் மேற்காசிய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட இந்தியா வரலாற்றுக்கு முன்பிலிருந்தே தொடக்கத்திலிருந்தே நல்ல உறவை பேணி வச்சுட்டு இருந்திருக்கோம். ஸோ பொருளாதார அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட நாம வந்து பெரிய நெருங்கிய உறவுல இருக்கும். காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட எண்ணெய் வளம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படின்றது புதிய நூற்றாண்டுல தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். இந்தியா அதோடையும் நல்ல உறவுல இருக்கு. ஓகேங்களா? அந்த கூட்டமைப்போடையும். சொப்பக்கார ஒப்பந்தம் அப்படின்றது சமீபத்திய காலங்களோட நம்ம படிச்சோம். மேலும் 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமை ஈரான் கொடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கூட்டு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் போன்ற 3 நாடுகள் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாகிஸ்தான்
பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசிய நாடுகளின் சந்தைகளை இந்தியா அணுகுவதற்கு இந்த சப்பக்கர் போர்ட் ஒரு மிகப்பெரிய நுழைவு வாயிலாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்த விஷயம் இங்க பாருங்க, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு சார்ந்து ஏதாவது விதி பேசியிருக்கா அப்படின்னா ஆர்டிகிள் 51 பேசியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம், மூணாவது கேள்வி, இலவச பேருந்து திட்டத்தை கடைசியாக எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெலுங்கானா மாநிலம் தான் கடைசியாக தொடங்கினாங்க. ஸோ முதல் தொடங்கினது தமிழ்நாடு தான். ஓகேங்களா, விடியல் பயண திட்டம் அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ கர்நாடகா, டெல்லி, பஞ்சாப், அதுக்கப்புறம் கேரளா, மொத்தம் 6 மாநிலங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இலவச பேருந்து திட்டம் பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, தெலுங்கானால இப்போவா தொடங்கினாங்க? இது தொடங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனா நாம எப்ப படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா முன்மாதிரியான மாநிலம் தமிழ்நாடு. விடியல் பயண திட்டத்தின் முன்மாதிரியை வச்சு தான் எல்லா ஸ்டேட்லயும் கொண்டு வராங்க. நம்ம விடியல் பயண திட்டம் 2021 கொண்டு வரப்பட்டது. ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் தற்பொழுது நிகழ்ந்த விஷயம் என்ன அப்படின்னா மெட்ரோ பங்குகளை விற்க தொடங்கிய பெரிய நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன், அங்க பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்திட்டாங்க. அதனால மெட்ரோ பயணிகள் அப்படின்றது குறைவாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுல மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடியது L&T நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்சன் அண்ட் ட்ரூபோ அப்படின்ற நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பங்குகள் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது பற்றி அவங்களுடைய CEO சங்கர் ராமன் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்காங்க. புதுமையான திட்டத்தால் மெட்ரோ பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகுது. ஸோ ஹைதராபாத் மெட்ரோ பங்குகள்ல 90% L&T நிறுவனத்தோடையது. ஸோ அவங்க திரும்ப பெற்றாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிதி பிரச்சனைகள் அப்படின்றது தெலுங்கானா மாநிலத்திற்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா பெண்கள் பொருளாதார மேம்பாடு அடைவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ இது சார்ந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பெண்கள் பொருளாதார மேம்பாடானது பாலியல் சமத்துவம் பெறுவதற்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய உரிமைகளை அடைவதற்கும் அது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாலின இடைவெளியை குறைப்பதற்கும் அது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமா சமூக மேம்பாடு அடைவதற்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதனாலதான் பெண்கள் சார்ந்த நலத்திட்டங்கள்லாம் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க, பிரைவேட் செக்டார் சார்ந்தெல்லாம் கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்களா, கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பிரைவேட் நிறுவனம் வந்து அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கி பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பிரைவேட் நிறுவனம் எது? 2019 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். ஓகேங்களா, சரி, அடுத்த விஷயம் நம்ம பார்க்கலாமா. பேரிடர்களின் போது ஏற்படும் சேதங்களை புகார் அளிக்க டிஜிட்டல் தளத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்ஸாம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பேரிடர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகண்ட்ல என்ன மாதிரியான பேரிடர்கள் ஏற்படும் அப்படின்னா வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அப்படின்றது அதிகமாக ஏற்படும். ஸோ கேரளால இப்போ கூட ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆன்செட் ஆஃப் மான்சூன். ஸோ 31ஆம் தேதி மான்சூன் தென்மேற்கு பருவமழை அப்படின்றது தொடங்க போகுது. ஸோ வெள்ளம் வருவதற்கு கூட அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தென்மேற்கு பருவமழை மூலமாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலம் 1 கேரளா, 2வது மகாராஷ்டிரா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தற்பொழுது பேரிடர்களின் பொழுது ஏற்படக்கூடிய சேதங்களை பற்றி புகார் அளிப்பதற்கு ஒரு டிஜிட்டல் தளத்தை தொடங்கியிருக்காங்க. அஸ்ஸாம் அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ இதை தொடங்கியது அஸ்ஸாம் பேரிடர் அறிக்கை மற்றும் தகவல் மேலாண்மை அமைப்பு தான் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் தொடங்கப்பட்டிருக்கு. இதுதான் ஒரு டிஜிட்டல் தளம். ட்ரிம்ஸ் அப்படின்றது தான் டிஜிட்டல் தளமாக பார்க்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் தளத்துடைய பணி என்ன? துல்லியமாக அறிக்கை விடுதல், அதுக்கப்புறம் பேரழிவு சேதங்களை மதிப்பிடுவதற்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது யார் உருவாக்குனது? மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையமும் ஐநாவின் குழந்தைகள் நிதியம் யூனிசெஃப்பும் சேர்ந்து உருவாக்குனாங்க. ஸோ கூடுதல் கண்காணிப்பு, கால்நடை இழப்பு, பயிர் சேதம் சார்ந்த விஷயங்களை கூடுதலாக கண்காணிச்சாங்க. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இயற்கை பேரிடர்கள் சார்ந்த விஷயம் பார்க்கிறோம். பேரிடர்னா என்னென்ற டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரழிவு தான் பேரிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ஐக்கிய நாடுகள் சபையின் அபாய நேர்வு குறைப்பு, அதாவது யுனைடெட் நேஷன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் என்ன சொல்றாங்க? முறையாக பேரிடர் நடந்த இடங்களை கண்டறிவது, அதற்கப்புறம் அதோடைய தாக்கங்களை குறைப்பது, அப்புறம் உண்டாகும் இடங்களை தவிர்ப்பது, எந்த இடங்கள்ல பேரிடர் உண்டாகுமோ அந்த இடங்களில் இருப்பதை தவிர்ப்பது, மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பு பகுதிக்கு கொண்டு போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தயார் நிலை மற்றும் எச்சரிக்கை விடுக்கக்கூடியதான் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், பேரிடர் அபாய குறைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சொல்றாங்க. இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூ டெல்லி, அங்கதான் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து இன்னொரு பேரிடர் சார்ந்த ஒரு கேள்வி. அதாவது OSCC பின்வரும் இடர்பாடுகளுக்கான அவசர கால சேவைகளை வழங்குகிறது. ஸோ என்ன பண்ணுவாங்க? அவசர காலத்திற்கு ஏற்ற தகவலும் மீட்பு சேவைகளும் வழங்குகிறது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி பெண்கள் சார்ந்து அவங்களுக்கு உதவுவது அப்படின்றதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா? ஸோ அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பெண் குழந்தைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உளவியல் மற்றும்
மற்றும் சமூக ஆதரவு மற்றும் ஆலோசனைகள் வழங்குவாங்களா? வழங்குவாங்க. ஸோ இந்த மேற்கூறிய 2 விஷயங்களை அவங்க பண்றாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. OSCC அப்படின்றத பார்த்திருக்கோம். அடுத்த விஷயம், எல்லை பாதுகாப்பு படையின் BSF ஆயுத அருங்காட்சியகம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை இந்தூர் அப்படின்னு தெரியணும். ஸோ அட்டாரி அப்படின்றது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு எல்லைப்புறமான ஒரு நகரம். ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 416 அடி உயரமான மூவர்ண கொடி அப்படின்றது ஏற்றப்பட்டிருக்கும். சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சிருக்கோம். ஓம்ராய் அப்படின்றது மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ கண்டோன்மெண்ட். இங்க ராணுவ பயிற்சியெல்லாம் நிறைய நடக்கும். ஹரிமாவோ சக்தி அப்படின்றது கூட அங்கதான் நடந்துச்சு. விசாகப்பட்டினம் அப்படின்றது கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அங்க மிலன் 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி நடந்தது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ தற்பொழுது எல்லை பாதுகாப்பு படையின் ஆயுத அருங்காட்சியகம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இடம் இண்டூர் அப்படின்னு படிச்சிருக்கோம். சோ சிறப்பு என்ன அப்படின்னா இந்த காட்சியகத்தை பொறுத்த வரைக்கும் 300 அரிய வகை ஆயுதம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தூர் அருங்காட்சியகம் மத்திய ஆயுத மற்றும் போர்த்திறன் பயிற்சி நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. சோ 1967 உருவாக்கப்பட்டது. சோ KM ரஸ்டம் ஜி அப்படின்றவர் தான் முன்னாள் BSF தலைவராக இருந்தவர். இந்த அருங்காட்சியகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். சோ சர்வதேச அருங்காட்சியக தினம் மே 18 திகழ்ந்தது. சோ அதை முன்னிறுத்தி தான் இந்த அருங்காட்சியகம் அப்படின்றது செட்டப் பண்ணப்பட்டதுன்னு சொன்னாங்க. சோ 14ஆம் நூற்றாண்டுல இருந்த ஆயுதங்கள்ல இருந்து தற்பொழுது வரைக்கும் 2ஆம் உலகப் போர்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் வரைக்கும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த அருங்காட்சியகத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் பாதுகாப்பு படைகளோட பிரிவுகள் என்ன? இந்திய ஆயுத படைகள், சோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நேவி, அதுக்கப்புறம் கோஸ்டல் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ராணுவம். ஓகேங்களா? இதுதான் மேஜரா இருக்கக்கூடியது. துணை ராணுவ படைகள் அப்படின்னா அஸ்ஸாம் ரைபிள்ஸ், அப்புறம் சிறப்பு எல்லைப்புற படை அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய ஆயுத காவல் படை அப்படின்னு தான் BSF வராங்க. ஓகேங்களா? CRPF, CASF, ITBP, SSB அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், லான்செட் தகவலின்படி பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் மனித உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூளை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ காசநோயால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு நுரையீரல். அதுக்கப்புறம் இதயம் அப்படின்றது எதனால பாதிக்கப்படுது அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா இதயம் அப்படின்றது புகை பழக்கம் உள்ளவர்களுக்கு நிறைய வந்து இதய நோய் அப்படின்றது வரும். ஓகேங்களா? கரோனரி டிசீசஸ் வரும். அதுக்கப்புறம் கண் அப்படின்றது அதிகமாக குழந்தைகளுக்கு இப்போ பாதிப்பை ஏற்படுத்துவது எதனால அப்படின்னா மின்னணு சாதனங்களை அவங்க அதிகமாக கவனிப்பதனால அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ மூளை அப்படின்றது பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய மனித உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு லான்செட் இதழில் வந்து இப்போ தகவல் வெளியிட்டிருக்காங்க ஒரு ஆய்வு மூலமாக. ஸோ பருவநிலையால் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றம் அப்படின்னா மூளை சம்பந்தப்பட்ட நோய்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ எதிர்மறை பாதிப்பு, ஒற்றை தலைவலி, அல்சைமர் போன்ற நோய்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பெரிய பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. 19 வகையான மூளை நோய்கள் சார்ந்து பருவநிலை சார்ந்தும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இரவு நேர வெப்பநிலை அப்படின்றது அதிகரிப்பும் ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரத்துல நார்மலா இருக்கிறத விட வெப்பநிலை அதிகமா இருக்கும் பொழுது நம்மளுடைய தூக்கம் அப்படின்றது சீர்குலையுது. தூக்கம் சீர்குலைந்தால் அதாவது மூளை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவலை மற்றும் மனச்சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதிகரித்துள்ள தாக்கம் வெப்ப அலையால் ஏற்படக்கூடிய இறப்புகளும் உலக அளவில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம், ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம். மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா என்ன? மூளை உறைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம். மூளை உறையை சுற்றியுள்ள திரவத்தில் ஏற்படும் நோய் தொற்றால் இந்த வீக்கம் உண்டாகிறது. வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களின் நோய் தொற்று இதற்கு காரணமாகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். காச நோயால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு நுரையீரல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம் 2024 என்று அனுசரிக்கப்பட்ட தினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மே 17 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ மே 22 என்னது? வேர்ல்ட் லெவலில் பயோடைவர்சிட்டி டே, உலக பல்லுயிர் பெருக்க தினம் அப்படின்றது கொண்டாடப்படுகிறது. ஸோ தினத்தின் முக்கியத்துவம் பார்க்கலாம். மனித நடவடிக்கைகளின் விளைவுகள் மற்றும் அழிந்து வரும் உயிரினங்களை காப்பாற்றுவது சார்ந்து மனிதர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் எந்த தினத்தில் அனுசரிக்கிறாங்க? மே 17 2024. ஸோ ஒவ்வொரு மே மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை அப்படின்றது இந்த அழிந்து வரும் உயிரினங்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான தினமாக பார்க்கப்படுகிறது. சோ 2006 இருந்து இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. 2024 ஆண்டிற்கான மைய கருத்து என்ன? சேமிப்பு இனங்களை கொண்டாடுங்கள் அப்படின்றது. ஓகேங்களா? சோ ஆதரிப்பது என்ன அப்படின்னா வாழ்விட மறுசீரமைப்பு பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது அழிந்து வரும் உயிரினங்களுக்கு கொண்டு வராங்கல்ல. சோ அதை இந்த தினம் அப்படின்றது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி சப்போர்ட்டும் பண்றாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரிப்பா, அழிந்து வரக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சுற்றினங்கள் இருக்கு, அழியும் தருவாயில் அந்த சுற்றினம் இருக்கு அப்படின்றதுக்கான எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா
சிற்றினங்கள் காணப்படக்கூடிய புவியியல் எல்லை வந்து குறையும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதோடைய எண்ணிக்கை அப்படின்றது குறையும். அதாவது 50க்கும் குறைவாக இருந்ததுனா தான் அது வந்து அழியும் தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 10 ஆண்டுகள்ல 80% அதிகமான அந்த எண்ணிக்கை அப்படின்றது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். சைட்ஸ் என்ற நிறுவனத்துடைய செயல்பாடு என்ன? அழியும் நிலையுள்ள உயிரினங்களின் வியாபாரங்களை தடை செய்வதுதான் சைட்ஸ் உடைய நோக்கம். ஓகேங்களா? விவரங்கள் அப்படின்னா ரெட் டேட்டா புக்கு வந்துடும், வியாபாரங்கள் அப்படின்னா சைட்ஸுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, உலகில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட மிகவும் வயதானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எட்வைட் அப்படின்றவர் தான் 90 வயதுல விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்காரு, அமெரிக்கர். ஓகேங்களா? ஸோ எட்வின் ஆல்ட்ரின் அப்படின்றவர் யாரு? ஸோ நிலவிற்குல 2ஆவதா கால் எடுத்து வச்சவர். ஓகேங்களா? ஸோ நிலவில முதல்ல கால் எடுத்து வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா எட்வின் ஆல்ட்ரின் அப்படின்றது 2ஆவதா கால் எடுத்து வச்சவர். ஸோ அஜித் கிருஷ்ணா அப்படின்றவர் ககன்யான் திட்டத்திற்கு தேர்வானவர். ஓகேங்களா? விண்ணிற்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டத்திற்கு தேர்வாகி இருக்க 3 நபர்கள்ல இவர் ஒரு ஆளு. கோபின் தோட்டக்காரா அப்படின்றவர் யாரு அப்படின்னா இவர் வந்து இந்தியா சார்பாக விண்வெளி சுற்றுலாவுக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த விண்வெளி பயணம் மேற்கொண்ட மிகவும் வயதான மனிதர் எட்வர்ட் டுவைட் பத்தி பார்க்க போறோம். எட்வைட் அப்படின்றவர் பத்தி பார்க்க போறோம். 90 வயது, அமெரிக்காவின் முதல் கருப்பின விண்வெளி வீரராக பார்க்கப்படுகிறார். நாசாவில் 1983 இருந்து தான் கருப்பின வீரர்களை வந்து விண்வெளி பயணத்திற்கு ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ பயணித்த விண்கலம் ப்ளூ ஆரிஜின் அப்படின்ற விண்கலத்தின் வாயிலாக பயணிச்சிருக்காங்க. 5 நபர்கள் பயணிச்சிருக்காங்க, அதுல ஒரு ஆள் இவர். ஸோ அமெரிக்க விமானப்படையில பணியாற்றியவர் தான் இவர். ஓகேங்களா? பைலட்டா இருந்திருக்காரு. ஸோ ஜீரோ கிராவிட்டி அப்படின்றத விண்வெளியில 5 நிமிடங்கள் உணர்ந்திருக்காரு எட்வைட் அப்படின்றவர். 90 வயது. ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல விண்வெளி பயணத்தை மேற்கொண்ட இந்தியர் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ராகேஷ் சர்மா அவர்களை சொல்லுவோம். பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர். 1984 ஏப்ரல் 2ஆம் நாள் போயிருக்காரு. ஓகேங்களா? அடுத்த விஷயம், கீழ்கண்டவற்றுள் இஸ்ரோவின் எந்த திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு குறைந்த சுற்றுப்பாதையில் அழைத்து செல்வதை நோக்கமாக வச்சிருக்கு? ககன்யான் திட்டம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. நீல நிற விண்கற்கள் காட்சியளிப்பு இரவு நேரங்கள்ல எந்தெந்த நாடுகள்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு? அதை வந்து இப்போ வந்து நிறைய நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல்ல வானம் அப்படின்றது இரவு நேரங்கள்ல நீல நிறம்ல காட்சியளித்திருக்கு. அதற்கு இந்த விண்கற்கள் தான் காரணம், பூமிக்கு அருகில் வந்ததுனால. ஸோ கரோனா அலை 25,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எந்த நாட்டில் அப்படின்னா சிங்கப்பூர்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய மசாலா பொருட்களுக்கு ஒரு 4 விதமான மசாலா பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க, நேபாளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்லிங் இணைய சேவை அப்படின்றது தொடங்கியிருக்காங்க இந்தோனேஷியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து மிக விரைவான ஒரு இணைய சேவையாகவும் பார்க்கப்படுகிறது. அதுபோக அனைத்து இடங்கள்லையும் அணுகக்கூடிய வகையில் இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவை இருக்கும். ஸோ எலான் மாஸ்க் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுடைய இதுதான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற நிறுவனம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். இந்தியாவை நேபாளையும் தொடர்படுத்தி ஜெய்நகர் டு குர்தால் ரயில் பாதை எந்த 2 நாடுகளுக்கு இடையிலானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு இடையிலானது அப்படின்னு தெரியணும். ஸோ இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இகா ஸ்வியாடெக் அப்படின்றவங்க தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க 3வது முறையாக. ஓகேங்களா? சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி அப்படின்றவங்க பேட்மிண்டன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரீத்தி பால் அப்படின்றவங்க உலக பாரா தடகள போட்டி ஜப்பான்ல டோக்கியோவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கத்தை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கவுஃப் அப்புறம் ரூட்லே பே அப்படின்றவங்க இந்த இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில இரட்டையர் பிரிவு பெண்கள்ல சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துலாம். அதிகபட்ச வெப்பநிலை தற்பொழுது இந்தியாவில் டெல்லியில பதிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். முகமது புக்பர் அப்படின்றவங்க யாரு? முகமது புக்பர் அப்படின்றவங்க ஈரானுடைய புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவங்க. அதுக்கப்புறம் இலவச பேருந்து திட்டம் கடைசியாக தெலுங்கானால இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எல்என்டி நிறுவனம் என்ன பண்றாங்க, மெட்ரோலோட பங்குகளை விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அஸ்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க, பேரிடர் சார்ந்து கவனத்தை ஈர்க்கும் பேரிடர் சேதங்களை பற்றி புகார் அளிப்பதற்கு ஒரு இணையதளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படி விஷயம் பார்த்தோம். ஸோ ஆயுத அருங்காட்சியகம் இந்தூர்ல நிகழ்த்தப்பட்டது BSF மூலமாக. அதுக்கப்புறம் மூளையில பாதிப்பு ஏற்படுவதற்கு பருவநிலை மாற்றம் காரணமாக இருக்கு. தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினமாக மே 17 பார்க்கப்படுகிறது. எட்வைட் அப்படின்றவர் 90 வயதுல விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. ஸோ கரோனா அலை அப்படின்றது சிங்கப்பூர்ல தன் மறுபடியும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இகா ஸ்வியாடெக் அப்படின்றவங்க இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற வீராங்கனை அப்படின்னு தெரியணும். ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைவர்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.